இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1ல சப்ளிமெண்டரி இதனுடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ல பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல ஸ்டில் அலைவ் அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த பேராகிராஃப்ல இருந்து பார்க்கலாம். ஒன் டே எ ஃப்ரெஷ் கேங் ஆஃப் கன்விக்ட்ஸ் கேம் டு த பிரிசன். ஸோ ஆக்சியோனோ இருக்கிற அந்த பிரிசன், அந்த ஜெயில வந்து ஒரு நாள் புது கேங்கா கன்விக்ட்ஸ் வராங்க. கன்விக்ட்ஸ்னா தண்டனை அனுபவிக்கிறதுக்காக வராங்க. இந்த ஈவினிங் த ஓல்டு பிரிசனர்ஸ் கலெக்டட் ரவுண்ட் த நியூ ஒன்ஸ். அந்த ஈவினிங், அன்னைக்கு ஈவினிங் வந்து பழைய பிரிசனர்ஸ் அந்த ஜெயில ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து புதுசா வந்தவங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அண்ட் ஆஸ்க் தம் வாட் டவுன்ஸ் ஆர் வில்லேஜஸ் தே கேம் ஃப்ரம். அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க எந்த டவுன்ல இருந்து வரீங்க, எந்த வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்றத கேக்குறாங்க. அண்ட் வாட் தே வேர் சென்டென்ஸ்டு ஃபார், அவங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமா ஜெயில நடக்கிறது தான். ஸோ வந்து யாராவது புதுசா உள்ளார வராங்கன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு மத்தவங்க விருப்பப்படுவாங்கல்ல, அதுதான் இங்க சொல்றாங்க. அமாங் த ரெஸ்ட் ஆக்சியோனோ சாட் டவுன் நியர் த நியூ கமர்ஸ். ஸோ அது போல புதுசா வந்தவங்க கூட பக்கத்துல ஆக்சியோனோவும் உட்காந்துட்டு இருக்காரு. அண்ட் லிசன்ட் வித் டவுன் காஸ்ட் ஏர் டு வாட் வாஸ் செட். ஆனா அவரு வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது அதுல ரொம்ப ஈடுபாடுலாம் இல்லை. டவுன் காஸ்ட் ஏர்னா அது சம்பந்தமா ரொம்ப ஈடுபாடுலாம் காமிக்கல, சும்மா கேட்டுக்கிட்டு இருக்காரு. One of the new convicts, a tall, strong man of 60, with a closely cropped grey beard. ஸோ அதுல வந்த நியூ கன்விக்ஸ்ல ஒருத்தவன் வந்து ரொம்ப உயரமா இருந்தான், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். அந்த மேனுடைய வயசு வந்து கிட்டத்தட்ட 60 கிட்ட இருக்கும். வித் க்ளோஸ்லி கிராப்டுனா அவனுடைய பேர்ட்னா தாடி, அது வந்து கிரே கலர்ல இருக்கான். அதை வந்து ரொம்ப சின்னதா கட் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் வந்து தாடி வச்சிருக்கான். ஸோ ஆனா வந்து அதை ரொம்ப கிராப் பண்ணி ரொம்ப கட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். வாஸ் டெல்லிங் த அதர்ஸ் வாட் ஹி ஹேட் பீன் அரஸ்டட் ஃபார். அந்த புதுசா வந்த அந்த உயரமான மனிதன் வந்து மத்தவங்க கிட்ட சொல்றான் ஏன் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. வெல் ஃப்ரெண்ட்ஸ் ஹி செட். ஸோ ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து வெல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஐ ஒன்லி டுக் அ ஹார்ஸ் தட் வாஸ் டைட் டு எ ஸ்லெட்ஜ். நான் ஒரு ஹார்ஸை தான், டைட் டு ஸ்லெட்ஜ்னா அதனுடைய வண்டியோட பூட்டப்பட்ட ஹார்ஸை தான் எடுத்தேன். அண்ட் ஐ வாஸ் அரஸ்டட் அண்ட் அக்யூஸ்ட் ஆஃப் ஸ்டீலிங். நான் வந்து அதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டேன். என்னை வந்து நான் திருடுனன்ட்டு என் மேல பழி போட்டுட்டாங்க. அக்யூஸ்ட் ஆஃப்னா பழி போடுறது, ஸ்டீலிங்னா திருடுறது. ஐ செட் ஐ ஹேட் ஒன்லி டேக்கன் இட் டு கெட் ஹோம் குவிக்கர். நான் சொன்னேன், நான் அதை எடுத்தது காரணம் வந்து நான் வீட்டுக்கு சீக்கிரமா போகணுன்றதுக்கு தான் எடுத்தேன். அண்ட் ஹேட் தென் லெட் இட் கோ. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குதிரையை வந்து நான் விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், நானே வச்சுக்கல. பிசைட்ஸ் த டிரைவர் வாஸ் அ பர்சனல் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அது மட்டும் இல்லாம கூடுதலா, பிசைட்ஸ்னா கூடுதலா, அந்த டிரைவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான், ரொம்ப பர்சனலான ஃப்ரெண்டு தான். ஸோ ஐ செட் இட்ஸ் ஆல் ரைட். நான் வந்து சொன்னேன் என்னுடைய ஃப்ரெண்டோட தான் அந்த குதிரை, ஸோ நான் எடுத்தது வந்து தப்பு கிடையாது, இது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனா நோ செட் தே. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன அரெஸ்ட் பண்ணவங்க, அதெல்லாம் கிடையாது, நீ பண்ணது தப்பு தான், யூ ஸ்டோல் இட், நீ அதை திருடுன அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஹவு ஆர் வேர் ஐ ஸ்டோல் இட் தே குட் நாட் சே. ஆனா அவங்களால நான் அதை எப்படி திருடினேன், ஹவு, வேர், எங்க திருடினேன் அப்படின்றதுல அவங்களால சொல்ல முடியல. ஐ ஒன்ஸ் ரியலி டிட் சம்திங் ராங். நான் ஒரு காலத்துல ரொம்ப தப்பான விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆட் பை ரைட்ஸ் டு ஹாவ் கம் ஹியர் லாங் அகோ. நியாயமா பார்த்தா, ஆட் பை ரைட்ஸ்னா நியாயமா பார்த்தா நான் வந்து இந்த ஜெயிலுக்கு வந்து ரொம்ப முன்னாடியே வந்திருக்கணும். பட் தட் டைம் ஐ வாஸ் நாட் ஃபவுண்ட் அவுட். ஆனா அப்போ வந்து என்ன அவங்க கண்டுபிடிக்கல. நவ் ஐ ஹவ் பீன் சென்ட் ஹியர் ஃபார் நத்திங் அட் ஆல். ஆனா நான் இப்ப ஜெயிலுக்கு இங்க வந்தது வந்து நான் பண்ணாத தப்புக்கு, தப்பே பண்ணல, ஒண்ணுமே இல்லை, அதுக்கு வந்து என்ன இப்ப ஜெயில போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இத சொல்லி முடிச்சுட்டு அப்படின்றது வந்து ஒரு சவுண்ட குறிக்குது. பட் இட்ஸ் லைஸ் ஐ எம் டெல்லிங் யூ. ஆக்சுவலா பார்த்தா அவன் பண்ண தப்பையே அவன் சொல்லிட்டான். அவன் ஏற்கனவே பழைய காலத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டான். ஸோ அதை சொன்னதுனால அப்படியே லைட்டா நான் வந்து போய் தான் சொல்றேன். ஐ ஹாவ் பீன் டு சைபீரியா பிஃபோர் பட் ஐ டிட் நாட் ஸ்டே லாங். நான் ஏற்கனவே ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன், ஸோ ஜெயிலுக்கு வரலன்ற மாதிரிலாம் நான் சும்மா சொன்னேன் அப்படின்றத சொல்றேன். ஐ ஹவ் பீன் டு சைபீரியானா அந்த ஜெயில இருக்கிற இடம். நான் ஜெயிலுக்கு ஏற்கனவே வந்திருக்கிறேன், ஆனா வந்து நான் ரொம்ப நாள் ஜெயில இல்லை. ஸோ அவன் பழைய காலத்துல ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கான்றத அவன் சொல்லி இருக்கிறான், அதுதான் முக்கியம். வேர் ஆர் யூ ஃப்ரம் ஆஸ்க்டு சம்ஒன். ஸோ அப்ப கேக்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க கேக்குறாங்க, நீ எங்க இருந்து வந்திருக்க? ஃப்ரம் விளாடிமிர்.
மை ஃபேமிலி ஆர் ஆஃப் தட் டவுன். நான் வந்து விளாடிமிர் என்ற டவுன்ல இருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஃபேமிலி வந்து அந்த டவுன்ல தான் இருக்காங்க. மை நேம் இஸ் மக்கார் அண்ட் தே ஆல்சோ கால் மீ செம்யோனிச். ஸோ இவருடைய பேர் வந்து மக்கார் இல்லைன்னா செம்யோனிச். மக்கார் செம்யோனிச்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த ஸ்டோரியில இதுக்கப்புறம் மக்கார்னே பார்க்கலாம். ஆக்சியோனோவ் ரைஸ்டு ஹிஸ் ஹெட் அண்ட் செட். ஸோ ஆக்சியோனோடைய டவுனும் இந்த விளாடிமிர் தான். நம்ம ஏற்கனவே போன பாட்டிலே பார்த்தோம். ஸோ ஆக்சியோனோவ் அது வரைக்கும் அமைதியா இருந்தார். அவருக்கு வந்து இதுல ஈடுபாடே இல்லை இந்த விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்கு. ஆனா திடீர்னு விளாடிமிர் என்ற டவுனை பத்தி சொன்ன உடனே அவர் திடீர்னு அவருடைய தலையை தூக்கி அண்ட் செட் அவர் கேட்கிறாரு, டெல் மீ செம்யோனிச், டூ யூ நோ எனிதிங் ஆஃப் த மர்ச்சன்ட்ஸ் ஆக்சியோனோவ் ஆஃப் விளாடிமிர். விளாடிமிர் டவுன்ல உள்ள ஆக்சியோனோவ் குடும்பத்தை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? வியாபாரிகள் ஆக்சியோனோவ் அந்த குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆர் தே ஸ்டில் அலைவ், அவங்க என்ன உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது தன்னுடைய ஃபேமிலியை பத்தி அவர் கேட்கிறாரு ஆக்சியோனோவ். நோ தம், அஃப்கோர்ஸ் ஐ டூ. அவங்கள தெரியுமா அப்படி என்ன கேட்குறீங்க? எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்ட்டு மக்கார் சொல்றாரு. த ஆக்சியோனோவ்ஸ் ஆர் ரிச் தோ தேர் ஃபாதர் இஸ் இன் சைபீரியா. ஆக்சியோனோவ் அந்த குடும்பம் வந்து ரொம்ப பணக்கார குடும்பம். ஆனா இருந்தாலும் அந்த ஃபாதர் அந்த ஆக்சியோனோவ்ன்றவர் சைபீரியால அதாவது ஜெயில இருக்கிறாரு. எ சின்னர் லைக் அவர் செல்ஸ். அவரும் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு நம்மள போல. அந்த ஜெயில இருக்கவங்க எல்லாம் சேர்த்து சொல்றாரு, நம்மள போல அவரும் ஏதோ பாவம் பண்ணியிருக்காரு இட் சீம்ஸ். அது போல தெரியுது, ஏன்னா வந்து அவர் ஜெயில இருக்கிறாரு. இவர் தான் ஆக்சியோனோவ்னு இன்னும் மக்காருக்கு தெரியாது. அவர் வந்து சொல்றாரு, ஆஸ் ஃபார் யூ கிராண்ட் டேட், ஹவு டிட் யூ கம் ஹியர். ஸோ இவனை கேள்வி கேட்ட பிறகு, மக்காரை கேள்வி கேட்ட பிறகு மக்கார் வந்து ஆக்சியோனோவை கேள்வி கேட்கிறாரு. கிராண்ட் டேட்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப வயசு அதிகம் ஆக்சியோனோவுக்கு. அதனால கிராண்ட் டேட், அதாவது தாத்தான்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதுக்கு ஆக்சியோனோ டிட் நாட் லைக் டு ஸ்பீக் ஆஃப் ஹிஸ் மிஸ்ஃபார்ச்சூன். ஆக்சியோனோ வந்து தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்ல விரும்பல. ஹி ஒன்லி சைடு, அவர் வந்து பெருமூச்சு விட்டுட்டு அண்ட் செட், ஃபார் மை சின்ஸ் ஐ ஹவ் பீன் இன் பிரிசன் தீஸ் 26 years. நான் பண்ண பாவத்துக்கு தான் நான் வந்து இந்த ஜெயில 26 வருஷமா இருக்கிறேன். வாட் சின்ஸ் ஆஸ்க்டு மக்கார் செம்யோனிச். அதுக்கு மக்கார் கேள்வி கேட்கிறான், என்ன பாவம் பண்ணீங்க? பட் ஆக்சியோனோ ஒன்லி செட், வெல் வெல் ஐ மஸ்ட் ஹவ் டிசர்வ்ட் இட். ஸோ அதுக்கு ஆக்சியோனோ ஒன்னே தான் சொல்றாரு, எனக்கு இது வேணும் தான். நான் வந்து இந்த ஜெயில் வாழ்க்கையை 26 வருஷம் ஜெயில் வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. He would have said no more, but his companions told. அவர் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வந்து பாவம் பண்ண, அதனால ஜெயில இருக்கிற, எனக்கு இது அனுபவிக்கணும்னு இருக்குது, டிசர்வ்டுனா எனக்கு இது அனுபவிக்கணும்னு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே சொல்ல. ஆனா ஆக்சியோனோ கூட ஏற்கனவே ஜெயில இருக்கிறாங்கல்ல, அவருடைய கம்பெனியன்ஸ்னா அவர் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவர் கூட இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அவங்க சொல்றாங்க, told the newcomers how Aksionov came to be in Siberia. ஸோ அவங்க வந்து, அதாவது ஆக்சியோனோ கூட இருக்கிறவங்க வந்து, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசா வந்தவங்க கிட்ட, நியூ கமர்ஸ்னா புதுசா வந்தவங்க கிட்ட, ஆக்சியோனோ எப்படி சைபீரியா ஜெயிலுக்கு வந்தாரு, ஹவு சம் ஒன் ஹேட் கில்ட் அ மெர்ச்சன்ட், யாரோ ஒருத்தவங்க ஒரு வியாபாரிய கொலை பண்ணிட்டாங்க, அண்ட் ஹேட் புட் த நைஃப் அமாங் ஆக்சியோனோஸ் திங்ஸ், ஆக்சியோனோவுடைய பையில அவருடைய பொருட்கள் கூட அந்த நைஃபை வச்சிடுறாங்க, அந்த கத்தியை, கொலை பண்ண கத்தியை வச்சிடுறாங்க. அண்ட் ஆக்சியோனோ ஹேட் பீன் அன்ஜஸ்ட்லி கண்டெம்டு. அதுக்கு ஆக்சியோனோ வந்து தப்பா குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் அந்த கதையை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசா வந்தவங்க கிட்ட சொல்றாங்க, புது ஜெயில் கதிங்கிட்ட. வென் மக்கார் செம்யோனிச் ஹர்ட் திஸ், he looked at Aksionov, slapped his own knee and exclaimed. ஸோ மக்கார் செம்யோனிச், மக்கார்ன்றவர் அதை கேட்கிறாரு, கேள்விப்படுறாரு. அவர் வந்து ஆக்சியோனோவை பார்த்து ஸ்லாப்டு ஹிஸ் ஓன் நீனா கால் பகுதியை தட்டிட்டே சிரிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்குது, சிரிக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன். ஸ்லாப்டு ஹிஸ் ஓன் நீ, கால் பகுதியை தட்டிட்டு சிரிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த நிலைமையை பார்த்து அவர் சிரிக்கிறாருன்னு அர்த்தம். அண்ட் எக்ஸ்கிளைம்டு, அவர் சொல்றாராம், வெல் திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல், ரியலி ஒண்டர்ஃபுல், பட் ஹவு ஓல்ட் யூ ஹேவ் க்ரோன் கிராண்ட் டேட். ஸோ இதை பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கே, சூப்பரா இருக்கே, நீங்க வந்து எவ்வளவு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு தாத்தா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு, அதாவது கேலி பண்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த மக்காரன்றவன் தான் கொலை பண்ணியிருக்கான். அவன்கிட்டயே இவங்க இந்த ஸ்டோரியை சொல்லும் போது அவனுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்குது. ஸோ அவன் வந்து அந்த கிராண்டட் தாத்தா வந்து கேலி பண்றான், ஆக்சியோனோவை கேலி பண்றான். த அதர்ஸ் ஆஸ்க்டு ஹிம் why he was so surprised. உடனே மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏன் வந்து நாங்க இந்த கதையை சொன்னோடனே நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்ட.
and where he had seen Aksionov before. நீ வந்து ஏற்கனவே ஆக்சியோனோவை பத்தி பாத்துருக்கிறியா இல்ல தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் வந்து இவ்வளவு சர்ப்ரைஸ் ஆன அப்படின்றது. ஏன்னா அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தால, யாரோ ஒருத்தவங்க இந்த கதையை சொல்றாங்கன்னா கேட்டுட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா இவன் சிரிக்கிறான்ல, அதனால எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கு. பட் மக்கார் செமியோனிஸ் டிட் நாட் ரிப்ளை. ஆனா அதுக்கு வந்து மக்கார் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. He only said it's wonderful that we should meet here lads. அதுக்கு அவன் ஒரே பதில் தான் சொல்றான், இது சூப்பரான விஷயம் நாம வந்து இங்க மீட் பண்ணது. அப்படின்னா என்ன சொல்றான்னா, நான் கொலை பண்ணிட்டேன், நான் பண்ண கொலைக்கு வந்து இன்னொருத்த வந்து ஜெயில இருக்கிறான், ஆக்சியோனோன்ற ஜெயில இருக்கிறாரு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணோன்றது இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம் அப்படின்ட்டு. லேட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம், கூட இருக்கிறவங்க எல்லாம் லேட்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. These words made Aksionov wonder whether this man knew who had killed the merchant. So இது மாதிரி மக்கார் பேசின உடனே ஆக்சியோனோவ் யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த மனுஷனுக்கு ஏதோ வந்து இந்த கொலையை பத்தி தெரியும், யார் வந்து இந்த கொலையை பண்ணாங்கன்றது தெரியும். So he said, perhaps Semyonich, you have heard of that affair or maybe you have seen me before. So உடனே செமியோனிச் கிட்ட ஆக்சியோனோவ் கேக்குறாரு, நீ வந்து இந்த விஷயத்தை பத்தி, அஃபேர்னா இந்த விஷயத்தை பத்தி உனக்கு ஏதோ தெரியும், இல்ல நீ ஏதோ கேள்விப்பட்டிருப்ப, அப்படி இல்லைன்னா நீ வந்து என்னையாச்சும் ஏற்கனவே பார்த்திருப்ப அப்படின்னு கேக்குறாரு. How could I help hearing? The world's full of rumors, but it's a long time ago and I have forgotten what I heard. அதுக்கு வந்து மக்கார் வந்து அப்படியே சமாளிக்கிறாரு. என்னன்னா, உலகம் வந்து ஃபுல்லா ரூமர்ஸா இருக்கு, எல்லாம் வதந்திகள் தான் பேசுறாங்க, அதுவும் நான் ரொம்ப நாள் முன்னாடி அதனால் கேள்விப்பட்டேன், அதனால நான் இப்பதான் மறந்துட்டேன். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்றத சொல்லாமையே அப்படியே அந்த சிச்சுவேஷனை அப்படியே சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாரு. வேர்ல்டுல எல்லாரும் வதந்தியா தான் பேசுறாங்க, உண்மையை யாரும் பேசல, அதே போல ரொம்ப நாள் முன்னாடி தான் நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், அதனால இப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. Perhaps you heard who killed the merchant, asked Aksionov. ஆக்சியோனோவ் கேள்வி கேட்கிறாரு, ஒருவேளை உனக்கு, அதாவது நீ கேள்விப்பட்டிருப்ப யார் வந்து அந்த வியாபாரியை கொலை பண்ணாரு அப்படின்றத நீ கேள்விப்பட்டிருப்ப. மக்கார் செமியோனிச் laughed and replied. அதுக்கு மக்கார் வந்து சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் சொல்றானா, it must have been him in whose bag the knife was found. So யார்கிட்ட, யார் பேக்ல அந்த கத்தியை வந்து கண்டுபிடிச்சாங்களோ அவன் தான் கொலையாளியா இருக்கணும். If someone else hid the knife there, he is not a thief till he is caught, as the saying is. So யாராவது அந்த கத்திய, அந்த நைஃப அங்க மறைச்சு வச்சிருந்தா அவன் வந்து குற்றவாளி கிடையாது, அவன் வந்து இங்க தீஃப்னா குற்றவாளி கிடையாது, ஏன்னா வந்து அவன் மாட்டல, காட்னா அவனை இன்னும் கண்டுபிடிக்கல. ஆஸ் த சேயிங் இஸ்னா பழைய காலத்துல அதுதான் சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை கண்டுபிடிக்காத வரைக்கும் அவன் அந்த தப்பு செஞ்சவன் கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். சேயிங்னா பழமொழி மாதிரி சொல்லுவாங்களாம். How could anyone put a knife into your bag while it was under your head? So அந்த டைம்ல கேள்வி கேட்கறான், உங்க தலைக்கு கீழே தான் அந்த பேக் இருக்கு, உங்களை எழுப்பாமையே, it would surely have woke you up. ஸோ அந்த தலைக்கு கீழே இருந்த பேக்ல அந்த கத்தியை வைக்கிறான்னா நீங்க அந்த டைம்ல முழிச்சுட்டு இருந்திருப்பீங்களே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறான். ஸோ ஆக்சுவலா என்னன்னா, அங்க நடந்ததையே அவன் கேள்வியா வந்து மக்கார் வந்து ஆக்சியோனோவ் கிட்ட கேட்கறான். ஸோ நான் அதாவது அந்த கத்தியை வந்து யாராவது உங்க தலை கீழே வச்சா, அவன் தான் வச்சிருக்கிறான், ஸோ யாராவது வச்சிருந்தா நீங்க எழுந்திருக்க மாட்டீங்களா? ஸோ இப்போ உங்க பேக்ல வந்து அந்த கத்தி இருக்குது, அப்ப நீங்க தானே கொலைகாரன்ற மாதிரி ஆக்சியோனோவை சொல்றான். When Aksionov heard these words, so Aksionov இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்ட உடனே he felt sure this was the man who had killed the merchant. ஸோ இவ்வளோ டீட்டெயிலா அந்த கதையை வந்து தெளிவா சொல்றதுனால ஸோ மக்கார் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்றத அவரு ஆக்சியோனோவ் முடிவு பண்றாரு. He rose and went away. அவர் எழுந்திருச்சு போயிடுறாரு. ரோஸ்னா ரைஸ்ன்னு அர்த்தம். எழுந்திருச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. All that night Aksionov lay awake. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஆக்சியோனோவுக்கு தூக்கமே வரல, முழிச்சுக்கிட்டே இருக்காரு. லே அவேக்னா முழிச்சுக்கிட்டு இருக்காரு. He felt terribly unhappy and all sorts of images rose in his mind. ஸோ ஆக்சியோனோவ் வந்து அவருக்கு தூக்கமே வரல, ஏன்னா வந்து கொலை பண்ணவன் யாருன்னு கிட்டத்தட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்து அவர் கூடவே இருக்கிறான். ஸோ அந்த டைம்ல அவர் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டாரு. அதே போல அவர் மனசுல வந்து நிறைய விஷயங்கள் தோன்றுது. ஸோ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ்னா அவருக்கு நடந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தோணுது. அதை அப்படியே ஒன்னொன்னா சொல்றாங்க. இது ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்ததுதான், அதை அப்படியே திரும்ப சொல்றாங்க. There was the image of his wife as she was when he parted from her to go to the fair.
ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் வந்து குட் பை எல்லாம் சொல்லிட்டு அந்த ஃபெஸ்டிவலுக்காக கிளம்புறாருல, ஸோ அந்த இமேஜ் வருது. அவர் வீட்ல இருந்து கிளம்புறது. He saw her as if she were present. Her face and her eyes rose before him. ஸோ அவருக்கு ஆக்சுவலா அவங்க வந்து அவர் முன்னாடியே இருக்கிற மாதிரி அவங்களுடைய முகமும் அவங்களுடைய கண்களும் அவருக்கு முன்னாடி வந்து போகுதாம். ஏன்னா அந்த இமேஜஸ்லாம் அந்த அவர் பார்த்த விஷயம்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அதெல்லாம் முன்னாடி வந்து போகுதாம். He heard her speak and laugh. அவங்க வந்து பேசுற மாதிரியும் அவங்க வந்து சிரிக்கிற மாதிரியும் அவருக்கு தோணுதாம். Then he saw his children quite little. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய குழந்தைகள் சில்ட்ரனை பாக்குறாரு. அவங்களாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்தாங்கல்ல அந்த டைம்ல. ஸோ அந்த ஃபேஸ் எல்லாம் அவர் ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. ஆஸ் தே வேர் அட் தட் டைம், அந்த டைம்ல இருந்த மாதிரி அவங்கள யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா வந்து அவர் ரொம்ப நாள் அவங்க ஃபேமிலியே பார்க்கவே இல்லை. அவரு பழசதான் யோசிச்சு பாக்குறாரு. ஒன் வித் அ லிட்டில் க்ளோக் ஆன். அதுல ஒரு குழந்தை வந்து சின்ன ட்ரெஸ், க்ளோக்ன்றது ஒரு விதமான ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் வந்து சின்ன ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை. இன்னொரு குழந்தை அனதர் அட் இஸ் மதர்ஸ் பிரெஸ்ட். ஸோ இன்னொரு குழந்தை வந்து பால் குடிக்கிற வயசு, ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஹி ரிமெம்பர்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஹி யூஸ் டு பி யங் அண்ட் மெரி. அதுக்கடுத்து அவரை பத்தி அவர் யோசிச்சு பாக்குறாரு. ஹிம்செல்ஃப்னா அவரை பத்தி, ரிமெம்பர்ட்னா யோசிச்சு பாக்குறாரு. ரொம்ப யங்காவும் ரொம்ப இளைய வயதுல அவர் இருந்ததையும், மெரினா ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்ததையும் அவர் யோசிச்சு பாக்குறாரு. ஹி ரிமெம்பர்ட் ஹவு ஹி சாட் பிளேயிங் த கிட்டார் இன் த போர்ச் ஆஃப் த இன் வேர் ஹி வாஸ் அரஸ்டட். அவரு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அவரு. ஸோ அதை பத்திலாம் நம்ம பார்த்தோம். எந்த இடத்துல அவர் இருந்தாரு, அந்த இடத்துல அவர் கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தாரு அப்படின்லாம் பார்த்தோம். அந்த போர்ச், அந்த போர்ட்டிகோல அந்த தங்குற இடத்துல, இன்னா தங்குற இடம், அந்த இடத்துல அவர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. அந்த டைம்ல அவர் எப்படி எல்லாம் கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தாரோ, என்ஜாய் பண்ணி வாசிச்சுட்டு இருந்தாரோ அதெல்லாம் அவரு நினைச்சு பாக்குறாரு. அண்ட் ஹவு ஃப்ரீ ஃப்ரம் கேர் ஹி ஹேட் பீன். அவர் வந்து கவலைகளே இல்லாம அந்த டைம்ல எப்படி இருந்தாரு அப்படின்றத அதை யோசிச்சு பாக்குறாரு. ஃப்ரீ ஃப்ரம் கேர்னா கவலைகள் இல்லாம. He saw in his mind the place where he was flogged, the executioner and the people standing around. ஸோ அவர் வந்து அது மட்டும் இல்லாம அவருடைய நல்ல வாழ்க்கையையும் யோசிச்சு பாக்குறாரு. அதே போல அவருக்கு ஜெயில் வாழ்க்கை கிடைச்ச உடனே அந்த டைம்ல அவர் எப்படி வந்து அந்த சாட்டையால அடிச்சாங்கல்ல, ஃபிளாக்டுனா அந்த தண்டனை கொடுத்தாங்கல்ல, அதை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. எக்ஸிகியூஷனர் அந்த தண்டனையை கொடுத்தவர். ஸோ அந்த சாட்டையால அடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க அடிச்சிருப்பாங்கல்ல, அவர் தான் எக்ஸிகியூஷனர்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம பீப்புள், அவரை சுத்தி இருந்த மக்களை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. த செயின்ஸ், அதாவது சங்கிலியில கட்டி போட்டுருந்தாங்க, ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஜெயிலே இருக்கிறாரு, அந்த செயின்ஸை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. த கன்விக்ஸ், அவர் கூட தண்டனை அனுபவிக்கிறவங்க எல்லார பத்தி யோசிச்சு பாக்குறாரு. ஆல் த 26 years ஆஃப் ஹிஸ் பிரிசன் லைஃப். அது மட்டும் இல்லாம அவருடைய 26 வருஷம் ஜெயில் வாழ்க்கையை பத்தியும் அவர் ஃபுல்லா யோசிச்சு பாக்குறாரு. அண்ட் இஸ் ப்ரீ மெச்சூர் ஓல்ட் ஏஜ். ஸோ அவர் வந்து ஃபுல்லாவே ஜெயிலே கடத்திட்டாரு, அவருடைய வாழ்க்கையை ஃபுல்லாவே ஜெயிலே கடத்திட்டாரு. ஸோ அதை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. The thought of it all made him so rich that he was ready to kill himself. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவர் நினைச்சு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ரிச்னா அவர் ரொம்ப வாழ்க்கையை வெறுத்த மாதிரி அவருக்கு ஆயிடுது. ஸோ அதனால அவர் வந்து தன்னைத்தானே கொலை பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் போயிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த கில் ஹிம்செல்ஃப் இந்த பாயிண்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் இந்த லெசனுடையதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.